ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு கடாய் வெஜிடபிள் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் எப்படி வீட்லேயே செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் சுடுதண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாதாம், முந்திரி இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் இந்த கடாய் வெஜிடபிளுக்கு தேவையான பொருட்களை நல்லா வதக்கிடலாம். சீரகம், கொத்தமல்லி, இதோட சோம்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மிளகு, பட்டை இது எல்லாத்தையும் சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துடலாம். வறுத்து வச்சதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், குடைமிளகாய் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம கடைசியாக இதை சேர்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடாய் வெஜிடபிள் சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷு. கடையிலலாம் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வீட்லேயே சூப்பரான சுவையில் செஞ்சிடலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வைத்த வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்காக பட்டை, மிளகு, ஏலம் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போது வெங்காயம், தக்காளி இதை தனியாக எடுத்து வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடலாம். இப்போது இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணிக்கலாம். இங்கே நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டாணி, காலிஃப்ளவர் கிடைச்சாலும் சேர்த்துக்குங்க. இப்போது இதை 2 விசில் வேக வைத்து எடுத்துடலாம். இப்போது பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம். இதில் வீட்டில் தயார் பண்ண வெண்ணெய் சேர்த்துருக்கேன். பாலிலிருந்து வெண்ணெய் எடுப்பது எப்படின்ற வீடியோ சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போது அரைத்து வைத்த வெங்காயம், தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ வெங்காயம், தக்காளி. இந்த டைமில் நம்ம பொடித்து வைத்த அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இதோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கடாய் வெஜிடபிள் சப்பாத்தி, பூரி, பராத்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வேக வைத்திருந்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் வெஜிடபிளில் நல்லா இறங்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செமி கிரேவி பதத்துக்கு இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் வெஜிடபிள்ஸில் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ நம்ம அரைத்து வைத்திருந்த பாதாம், முந்திரி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம்.
நமக்கு சுவையான டிஷ்ஷு தயாராகிடுச்சு, கடாய் வெஜிடபிள். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கடாய் வெஜிடபிள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.